ஹலோ மக்களே! ஜானகி மாயா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. நம்ம ரகுராமும் ஜீவாவுக்காக அந்த பிறந்த நாள கொண்டாட போம்போது, நம்ம மாயாவே கதிர அந்த கேக்க கட் பண்ண வச்சு, அப்படியே ரகுராமுக்கு ஊட்டுற மாரி ஒரு செயல பண்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம தனாவுக்கு ஜீவா யாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. அதோட இல்லாம ரகுராம் கிட்ட நிரூபிக்கிறதுக்காக ஒரு செயல பண்ண போறாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம மாயாவும் ஜீவாவோட பிறந்த நாளை கொண்டாடுன்னு சொல்லிட்டு பெரியப்பா ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க. இதை பேசாம கதிரோட ஹோட்டல்லே வச்சா கதிரையே எப்படியாவது நம்ம சமாதானப்படுத்தி கேக்கை கட் பண்ண வச்சிடலான்னு சொல்லிட்டு மாயா ஒரு பிளான் பண்றாங்க. அதுபடியே மாயா குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்ட சொல்லும்போது நம்ம ரகுராம் ஜானகி எல்லாரும் சேர்ந்து இது நல்ல யோசனையா இருக்கு, நாம வந்து கதிரோட ஹோட்டல்லே ஜீவாவோட பிறந்த நாளை கொண்டாடலான்னு சொல்லிட்டு குடும்பமா சேர்ந்து எல்லாரும் அந்த இடத்துக்கே வராங்க. அங்க பாத்தீங்கன்னா நம்ம தனாவும் ரொம்ப சந்தோஷமா அந்த கேக் எடுத்துட்டு வரும்போது அந்த கேக்ல ஒரு போட்டோவை பாக்குறாங்க. அந்த போட்டோ சின்ன வயசுல நம்ம கதிர் இருந்த போட்டோவா இருக்குது. மாயா கிட்ட நம்ம கதிரும், என்ன மாயா செயல் செய்துட்ட, எதுக்காக இந்த போட்டோவை இப்ப இதுல ஒட்டி வச்சிருக்க, அதான் நானு யாருக்காவது தெரிஞ்சுனா பெரிய பிரச்சனை ஆயிடும்ல அப்படி சொல்லும்போது நம்ம மாயாவும், என்ன சொல்ற கதிர், இந்த பிறந்த நாளே உனக்காக தான் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, அப்படி இருக்கும்போது உனக்கு போட்டோவை இல்லாம வேற யாருக்கு போட்டோவை வைக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர்கிட்ட சொல்லும்போது கதிரும், எதுவா இருந்தாலும் மாமாவுக்கெல்லாம் இப்ப எந்த விஷயமும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாவே இருக்காங்க. நம்ம சீனுவும் மாயா கிட்ட, மாயா செமையான பிளானை போட்டு வச்சு அழகா இந்த கேக் எல்லாம் கதிரோட கேக்கு மாதிரியே ஆக்கி வச்சிருக்க, ஆனா கதிர் கையினாலே இந்த கேக்கை கட் பண்ண ரொம்பவே சந்தோஷமா இருக்கும்ல மாயா அப்படி சொல்லும்போது மாயாவும், அதுக்கும் ஒரு பிளான் வைக்காமலா இருப்பேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம கதிர் எல்லாரும் இருக்கும்போது நம்ம தனாவும் ஜீவாவோட பிறந்த நாளை எங்களோட ஹோட்டல்ல செலிப்ரேட் பண்றதுனால ஒரு ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் இங்க வரப்போகுது, அதுவும் கதிர் கையினால தான் நாங்க கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு நம்ம தனாவும் இது கதிர் கையினால தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ரகுராம் கிட்ட சொல்றாங்க. அதே சமயத்துல கரெக்டா ஒரு வெயிட்டர் வரும்போது நம்ம கதிரோட சட்டையில ஒன்று செஞ்சிடுது. அதை பார்த்து நம்ம மாயாவும், என்ன கதிர் உன்னோட ஷர்ட் இப்படி நாஸ் ஆயிட்டே, கேக் கரெக்டா கட் பண்ண போகும்போது இப்படி ஆயிட்டே அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மாயாவும் யோசிக்கிறாங்க. அப்படி நம்ம ரகுராம் கிட்ட, பெரியப்பா நீங்க தான் ஜீவாக்காக ஒரு சட்டை எடுத்து வச்சிருக்கீங்கல்ல, அது யாருக்காவது கொடுக்கறதுக்கு பதிலா நம்ம கதிர்க்கு அந்த ஷர்ட்டை கொடுக்க வேண்டியதுதானே அப்படி சொல்லிட்டு நம்ம ரகுராம் கிட்ட சொல்லும்போது கதிரும், மாயா கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே மாயாவும், அதான் பெரியப்பாவே அமைதியாக தானே இருக்காங்க, சரி அந்த ஷர்ட்டை வாங்கிக்கோயேன் அப்படி சொன்ன உடனே நம்ம கதிரும் ரொம்பவே ஆசையாட்டு ரகுராம் கையினால அந்த ஷர்ட்டை வாங்கிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை போட்டுட்டு ஜம்முன்னு ஜீவா மாதிரியே வராங்கன்னு சொல்லலாம். மாயாவும் நம்ம சீனுக்கிட்ட, சீனு பார்த்தியா நம்ம போட்ட ஐடியா எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்கு, எப்படியாவது இந்த கேக்கையும் கதிர் கைனாலே கட் பண்ண வச்சிடணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சீனுவோம், நீ சொல்கிறது சரியாக தான் இருக்கு மாயா, ஆனால் அது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசனையே இருக்காங்க. நம்ம ஜானகி எல்லாரும் சேர்ந்து கேக் கட் பண்ணுறதுக்கு தயாராகும் போது அப்படியே அந்த கேக்கை பார்க்குறாங்க. ஜானகியும், இதெல்லாம் சின்ன வயசில் கதிர் இருந்த ஃபோட்டோ மாதிரி இருக்கே அப்படி சொன்ன உடனே நம்ம மாயாவும், சரி நம்ம வந்து கதிரையே ஏன் இந்த கேக்கை கட் பண்ண சொல்லக்கூடாது, அதான் ஜீவா மாதிரியே கதிர் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுகிறோம்ல, கதிரை இந்த கேக் கட் பண்ணட்டுமே அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஜானகியும், நீ சொல்கிறது சரியாக தான் இருக்கு மாயா, கதிரை கட் பண்ணிட்டு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மணியும், மாயா சொன்னால் எல்லாமே நல்லதாக தான் இருக்கும், இப்போவே கதிரை வச்சு இந்த கேக் கட் பண்ண வேண்டியதான் அப்படி சொல்லும்போது நம்ம ரகுராம்னால அந்த இடத்துல எதுவுமே சொல்ல முடியலை. அப்படியே ஜானகி சொல்கிறதே கேட்டுட்டு அவங்களுக்கே சம்மதிக்கிறாங்க. அதுபடியே நம்ம கதிரே அந்த கேக்கை கட் பண்ணுறாங்க. நம்ம கதிர் அப்படியே மாயாவை பார்க்கும்போது மாயாவும், கதிர் இதை பற்றியெல்லாம் யோசிக்காத, பிறந்த நாள் கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கணும்ல, அதோடு இல்லாமல் பெரியப்பா கிட்ட கூடிய சீக்கிரமாக நான் எல்லா உண்மைகளும் சொல்ல தான் போகிறேன் அப்படி சொல்லும்போது நம்ம கதிரும், மாயா கொஞ்ச நாளுக்கு இந்த உண்மைகளை மறைச்சிட்டு மாமாவுக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாது அப்படி சொல்லிட்டு நம்ம கதிரும் மாயா கிட்ட சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் நம்ம ஜானகியும் ரகுராம் கிட்ட, நம்ம வந்து ஜீவாக்காக ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருந்தால அதை பேசாமல் கதிர்க்கே கொடுக்க வேண்டியதுன்னு அப்படி சொல்லும்போது ரகுராமோ, ஆமாம் யாரோ ஒருத்தங்களுக்கு கொடுக்கறது பதிலாக நம்ம கதிர்க்கே அந்த பொருளை கொடுத்துடலான்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அதுபடியே நம்ம ஜானகியும் கதிர்கிட்ட வந்து, கதிர் இங்கே வாப்பா, நாங்கள் வந்து ஜீவாக்காக ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தோம், இனிமே வந்து உனக்கே அது இருக்கட்டு அப்படி சொல்லும்போது நம்ம கதிருக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுது. இது வரைக்கும் நான் பிறந்த நாள் என்னைக்குன்னே தெரியாது, நான் இது வரைக்கும் கொண்டாடினதும் இல்லை, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்காத்த அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜானகி, இதுக்கெல்லாம் கவலையே படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட்டை கொடுக்கறதுக்கு தயாராகும் போது நம்ம கதிர் ரகுராம் ஜானகியோட கால ஆசீர்வாதம் வாங்கினது மட்டும் இல்லாம அந்த கிஃப்ட்டை வாங்கி பார்க்குறாங்க. அது ஒரு வாட்சா இருக்குது. அதை பார்த்த உடனே ரொம்பவே சந்தோஷப்பட்டு நம்ம கதிரோ ரகுராம் கிட்ட, ரொம்பவே நன்றி மாமா, இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம கதிர் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அதை கவனிச்சு தனாவோ, என்ன கதிர்
உனக்கு வந்து அப்பா கையினால இப்படி ஒரு வாட்ச் கிடைக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லைல்ல. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு கதிர். இது நாள் வரைக்கும் உன்னோட பிறந்த நாள் என்னைக்கு, எப்போ நான் பிறந்தேன் அப்படிங்கிறது எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன்ல. இப்போ பார்த்தேன்ல உன் பிறந்த நாள நம்ம ஹோட்டல்லயே இப்படி கேக் கட் பண்ணி நல்லபடியா செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு கதிர் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம கதிரும் சரிதான் தனா, நீ சொல்றது எல்லாமே என் வாழ்க்கையில ஒரு நாளாவது நடக்காதா அப்படின்னு நான் ஏங்குற விஷயம்தான். ஆனா இன்னைக்கு இப்படி நடந்ததுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனா கிட்ட சொல்லும்போது, நம்ம தனாவும் சரி கதிர் நீ எதை நினைச்சு ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க. அதே சமயத்துல நம்ம தனாவுக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டே இருக்கு. கதிர் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம கிட்ட மறைக்கிறான் போல. இன்னைக்கு கூட மாயா, கதிர் எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒரு விஷயத்த பத்தி பேசிட்டு இருந்தாங்க. நான் போனதும் எல்லாத்தையுமே மறைச்சிட்டாங்க. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கு. அத நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். நிஜமாவே கதிரோட பிறந்த நாள் என்னைக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே ஒருக்கா ஆசிரமத்துல இத பத்திலாம் விசாரணை பண்ணும்போது, நமக்கு எந்த ஒரு இதுவும் கிடைக்கவே இல்ல. ஆனா கதிருக்கு வந்து அவங்க அம்மாவோட செயின பத்தின விஷயம்லாம் தெரிஞ்சு அந்த மரத்துக்கடியில அவங்க அம்மாவ செயின எல்லாம் எடுத்தான். அந்த செயின பார்த்தா நமக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனாவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாவது கதிர் கிட்ட இருக்க அந்த செயின வாங்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனாவும் ஒரு பிளான் பண்றாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல நம்ம கதிரும் மாயா கிட்ட வந்து, மாயா இன்னைக்கு நடந்தது எல்லாத்துக்குமே காரணமே நீதான். நீ மட்டும் இல்லைன்னா பெரியப்பாவோட கையிலேருந்து எனக்கு இப்படி ஒரு ஷர்ட்டும் கிடைச்சிருக்காது. நான் என்னோட பிறந்த நாளை இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணியிருக்கவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நம்ம சீனுவோம், என்ன கதிர் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பேசிட்டு இருக்க. என்னைக்காவது ஒரு நாள் வந்து மாமாவுக்கு தெரியதான் போகுது. அன்னைக்கு உன்னை வந்து மனமாற ஏத்துக்க தான் போறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம கதிரும், இல்லை என்னால் இந்த வீட்டில் என்றைக்குமே பிரச்சனை வரக்கூடாது. நான் மறுபடியும் ஜீவான்னு சொல்லிட்டு வந்தால் குடும்பத்துக்குள்ளே பெரிய பிரச்சனை உண்டாகும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மாயாவும், என்ன கதிர் புரியாமல் பேசிட்டு இருக்க, ஒன்னால யாருக்குமே எந்த பிரச்சனையும் வரவே செய்யாது. அதை நினச்சி நீ வருத்தப்படாத. ஆனால் கூடிய சீக்கிரமாக நான் வந்து பெரியப்பா கிட்ட நீ தான் வந்து ஜீவா அப்படிங்கிற ஒரு உண்மையை சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கதிரும் நேரம் வரும்போது மாமாவுக்கு தெரியட்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் நம்ம மாயாவும் எத்தனை நாள் தான் இந்த உண்மையை தனா கிட்டேருந்து மறைச்சு வைப்ப, என்னைக்காவது ஒரு நாள் தனா இதை தெரிஞ்சுக்கிட்டு மனசு வருத்தப்பட போறா. இவ்வளோ விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஏன் தனா கிட்ட சொல்லாம இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கதிர் கிட்ட மாயா சொல்லும்போது, கதிரும் இப்போதைக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சா குடும்பத்துக்குள்ள பிரச்சனை தான் வரும் சொல்லிட்டு அமைதியாகிறாங்க. அதே சமயத்துல நம்ம தனாவுக்கு கூடிய சீக்கிரமா கதிர் தான் ஜீவா அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வரப்போகுது. அது தெரிஞ்சு நம்ம தனாவும் இத்தனை நாளாட்டி என்கிட்ட ஏன் இந்த உண்மையை மறைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர்கிட்ட சரியா கேள்வி மேல கேள்வி கேட்குறாங்க. அதோட இல்லாம அப்பா வந்து இது வரைக்கும் அவங்களோட தங்கச்சி சிவரஞ்சனியை சரியா கவனிக்கவே முடியல. அவங்களோட பையனை நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வருத்தப்படுறாங்கல்ல. நீங்க தான் ஜீவா அப்படிங்கிற விஷயம் மட்டும் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா சந்தோஷம் தானே படுவாங்க. அதுக்காக எதுக்கு இவ்வளோ நாளாட்டு உண்மையை மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கதிரை சரியா கேள்வி கேட்கும்போது நம்ம கதிரோ, இல்லை தானா ஏற்கனவே ஜீவாவை வச்சு குடும்பத்துக்குள்ள எவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நான் தான் ஜீவா அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய பிரச்சனை ஆயிடுமே. அதனால தான் நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனா கிட்ட சொல்லும்போது நம்ம தனா வந்து கதிர் சொல்றது எதுவுமே காதுல வாங்காம கதிர் தான் ஜீவா அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரகுராம் கிட்ட ஆதாரத்தோட நிரூபிக்க போறாங்கன்னே சொல்லலாம்.